சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாம். மிகலன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை உடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, உடைய பிள்ளைகள் அதன் மூலமாக பக்தி விருத்தி அடைய, உம்முடைய அறிகிற அறிவிலே வளர நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும், அற்புத அடையாளங்களை செய்திருளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தமிழ் வேதாகமத்தில் 1094வது பக்கத்தில் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. அந்த என்று சொன்னாலே இந்த ஏகாரம், தமிழில் ஏகாரம் என்று சொல்லுவார்கள். அந்த ஏகாரம் என்று சொன்னால வேற, அதற்கு வேற அப்பீலே இல்லை. அதை மீறி வேற எந்த விதமான எதிர்ப்புக்கு காரியமும் இல்லை என்று சொன்னால. இப்போ உம்முடைய நாமத்தினாலேயே அப்படி நாங்கள் ஜெயம் பெற்றோம்னா உம்முடைய நாமந்தான், வேற எதுவும் எங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்ல. அதே போல ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உம்முடைய ஆவியினாலே உம்முடைய ஆவினாலே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கு ஆராதனை இங்கே பார்த்தீங்க. இந்த ஆராதனையில் உள்ள பாடல்களை நம்ம இப்போ தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணி தனியாக பாடல்கள் மாத்திரம் நம்ம ஒரு சேனலில் நம்முடைய சர்ச்சுடைய செர்மன் சேனல்லையே அதையும் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். ஏற்கனவே பாடல்கள் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் செர்மன் சேனல் போனீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். இஸ் தேர் எனிஒன் ஹூ டசன்ட் நோ தமிழ்? யாராவது தமிழ் தெரியாதவங்க இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பாடல்களை பாருங்க, அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். தேவையில்லாத காரியங்களை பகிர்ந்து கொள்வதை விட நல்ல பாடல்கள், நம்முடைய சபையினுடைய காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் கர்த்தருடைய நாமத்திற்கு அது மகிமையை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்காரன் என்றதான முறையில் என்னுடைய சபை மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் கர்த்தர் ஞாபகப்படுத்துனதுனால சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். போன வாரம் ஆவியானவருடைய கிரியைகளை பற்றி சில முக்கியமான காரியங்களை நம்ம வேதாகமத்திலே படித்தோம். அந்த செய்தி போன வாரம் செய்தி முடியலை எனக்கு. நான் போன வாரம் 4 பேஜ் எழுதிட்டு வந்தேன். ஆனால் ஒரு பேஜ் தான் முடிச்சுட்டு போனேன். ஆனால் நேற்று தினத்தில் மறுபடியும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வேறு செய்தியை கொடுக்குறார். ஆனால் இதே வசனத்தை அடிப்படையான செய்தி தான். ஆனால் பழைய செய்தியில் முடியாத செய்தியை இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு யோசித்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால், இல்லை இன்றைக்கி புதிய செய்தி அப்படின்னு புது செய்தி மறுபடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் புது செய்தினா நீங்கள் புதுசாக ஏதோ பாஸ்டர் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. வேதாகமத்தில் உள்ளதான் கொடுப்பேன். எனக்கு வேறு வேதாகமம் கிடையாது. இந்த வேதாகமம் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இதே வேதாகமத்தில் தான் டெய்லி நான் மெடிடேட் பண்ணுவேன். அது உங்களுக்கும் சொல்லித் தருவேன். வேறு ஏதாவது வேதாகமம் இருந்தால், வேறு ஏதாவது சபையில் அதெல்லாம் சொல்லித்தராங்கன்னா நீங்கள் பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆனால் இந்த வேதாகமத்தில் தான் நம்ம காரியங்களை சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும். விசுவாசிக்கிறவர்கள் இல்லையா சொல்லுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகும், என்ன ஆகாது என்று நினைக்கிறோம் அநேக வேளைகளில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆவியினாலே நீ எல்லாவற்றையும் உன்னாலே செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்களையா சொல்லுங்க. இது அன்றைக்கு போன வாரம் தியானித்தோம். தாவீது எப்படி பண்ணாரு, மோசே எப்படி பண்ணாரு, கையை வைத்தினாரு, தண்ணி நின்னது, எல்லாம் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் எல்லாம் தேவைதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு தேவை என்ன தெரியுமா? நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? நிறைய தேவை இருக்குது. என்ன லிஸ்ட்டு சொல்கிறது எனக்கு தெரியலை.
இன்னைக்கு 10ஆம் தேதி 12ஆம் தேதி தான் ஆயிருக்குது பாஸ்டர். அண்ட் இப்போ போய் நிறைய தேவைகள் இருக்குல்ல. நான் சொல்லுவேன், இன்னைக்கு நமக்கு தேவை தேவனுடைய ஆவியானவருடைய ஞானம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவ ஞானம். இன்றைக்கு அற்புதங்களை பார்க்கிலும் ஒரு மனிதனுக்கு தேவையானது என்னது? தேவ ஞானம். இந்த இடத்துல தேவ ஞானத்தை தேவன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் பகிர்ந்து கொடுத்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி மகிமைப்பட்டார், அவருடைய ஊழியங்களில் தேவன் எப்படி மகிமைப்பட்டார், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமைப்பட வேண்டுமானால், நாம் நல்ல உயர்வான அந்தஸ்தில் இருக்க வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? தேவனுடைய ஆவி தேவை. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆவியினாலேயே எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் நாம் சாதிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நான் நம்ம செய்தியுடைய தலைப்பு என்ன? தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை ஊழியத்தில், அற்புதங்களை செய்வதில் மாத்திரமல்ல, நமக்கு நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை எங்க வெளிப்பட வேண்டும்? நம்முடைய ஊழியத்தில் வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இந்த உலகத்தின் ஆவி இருக்கிறது. போன வாரம் நம்ம தியானித்தோம். 2 ஆவி, ஒன்று மனிதனுடைய ஆவி, இன்னொன்று பரிசுத்த ஆவி. இந்த 2 ஆவிகளும் ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றோம் என்று அறிந்து கொள்கிறோம். இதை நாம் ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்தில் நாம் 14வது வசனம் எல்லாம் வாசித்தோம். விடுங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நமக்கு என்ன தேவை? தேவனுடைய ஆவியானவர் தேவைப்படுகிறார். உலகத்தில் பல ஆவிகள் இருக்கின்றன. என்ன ஆவி? அசுத்த ஆவி, பொய்யின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, இப்படி பல ஆவிகள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் சொல்லுகிற ஒரு வசனத்தில் வாசிக்கிற ஒரே வசனத்தில் 2 ஆவிகளை குறித்து பேசுகிறார். 2ம் பரிசுத்த ஆவி தான். சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி என்று பார்க்கிறோம். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. ஆமென். கனநித்திரையின் ஆவியை குறித்து எங்க வாசிக்கிறோம்? ஏசாயா 29வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் கனநித்திரையின் ஆவி என்று வாசிக்கிறோம். சாவுலுடைய வாழ்க்கையில பொய்யின் ஆவி என்று பார்க்கிறோம். இப்படி பல ஆவிகளை பார்க்கிறோம். நமக்கு தேவை என்ன? நமக்கு தேவ ஆவியானவருடைய அவருடைய கிருபையின் ஆவி நமக்கு தேவை, விண்ணப்பங்களின் ஆவி தேவை, ஞானத்தின் ஆவி நமக்கு தேவை. ஹல்லேலூயா. தேவையானவங்கெல்லாம் ஒரு ஆளுயா சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமீன். எனக்கு ஒன்றுமே தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் செய்தி. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்று நாம் எப்படி ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும்? அதுதான் தேவை. இன்றைக்கு எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எதையும் நீங்கள் சாதிக்கலாம் என்று நினைக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு இருந்தால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அதுதான் வார்த்தை. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தின் ஸ்தோத்திரம். முதலாவதாக ஆரோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆரோனுக்கு 5 குமாரர்கள். இந்த ஆரோனை ஆண்டவர் தனியாக பிரித்தெடுக்கும்படிக்கு மோசேயிடம் சொல்கிறார். அதை குறித்து நாம் யாத்திராகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக என்று சொல்லி, ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி. அப்போ அது என்ன சொல்றது? ஞானத்தின் ஆவியினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப வல்லவர். விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க, நான் யாரை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினேனோ அந்த விவேகமுள்ள இருதயம் உள்ளவர்கள். அப்போ விவேகமான ஒரு இருதயம் எப்போ வரும் தெரியுமா? ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது. அநேக வேளைகளில் நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களுடைய இருதயத்தில் விவேகம் இருக்காது, இன்டெகிரிட்டி, அதாவது
அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு விவேகமான காரியங்களை நடத்த மாட்டாங்க. அதை நம்ம பற்றி பேச தேவையில்லை, இப்பொழுது அது நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த விவேகமுள்ள ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டுமா? ஞானத்தின் ஆவி வேண்டும். அதாவது ஞானத்தின் ஆவி ஒருவன் இருக்குமானால், ஒருவனிடத்தில் இருக்குமேயானால் அவன் விவேகமுள்ள இருதயம் உள்ளவனாக இருப்பான். அவனிடத்தில் எந்த பாகுபாடு இருப்பதில்லை. அவனிடத்தில் எந்த விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருப்பதில்லை. அவனிடத்தில் எந்த விதமான அவன் குறுக்கு வழியில போகிறதான சிந்தனைகள் அவர்களுக்கு இருப்பதில்லை. விவேகமான நீதி நியாயம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள் அல்ல. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட புருஷர்களை எடுத்துக்கொள், அதை தெரிந்து கொள்ள. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ட் ஆல் த ஸ்கில்டு craftsmen whom I have filled with the spirit of wisdom. ஊழியத்தில் நம்ம skilled craftsman அப்படின்னா எல்லா ஊழியத்தையும் பல விதங்களில் செய்வதற்கு அவங்களுக்கு என்ன வேணும்? ஞானத்தின் ஆவி வேணும். ஞானத்தின் ஆவி இல்லாம நான் எனக்கு அதை தெரியும் இதை தெரியும், நான் அதை படிச்சிருக்கிறேன் இதை படிச்சிருக்கேன்னு சொல்றவங்க ஜீரோ. நான் சொல்றேன், நான் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால சும்மா சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் அப்படியா இப்படியான்னு திறப்பாங்க பாருங்க, ஜீரோ தான். நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்போ ஒரு மனிதன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படுகிறானோ அவன் எப்படி இருப்பான்? அவன் விவேகமுள்ள புருஷனாக இருப்பான். he'll be a skilled craftsman. hallelujah. அவன் எதை செய்தாலும் அதில் ஒரு தனித்துவம் விளங்கும். விசுவாசிக்கிறவர்களையா சொல்லுங்க, பார்த்தவங்க சொல்லுங்க hallelujah. hallelujah. நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க, நம்ம சபையிலோட பார்ப்பீங்க. அந்த தனித்துவம் வழங்குகிற மாதிரி அவங்களிடத்தில் என்ன இருக்கும்? தேவனுடைய ஞானத்தின் ஆவி இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். சபையில் பார்க்க முடியும், நீங்கள் சபையிலுடைய இருக்கிறதான முகநூல்களில் நீங்கள் பார்க்க முடியும், சபையில் இருக்கிறதான யூடியூப்ல பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஞானத்தின் ஆவி இருக்கிறவங்க தான் தேவனுடைய ஊழியத்தை சரியா செய்ய முடியும். மற்றவங்களிடத்தில் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் தலையில ஏறாது, அவங்களால செய்யவும் முடியாது. அவங்க செய்வதற்கு முன் வரவும் மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்காது? அந்த இதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏதோ வந்தோம், ஊரில் சொல்லுவாங்களா, அரசாங்கத்தில் கோழி மேய்க்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியல. காலையில் போனால் 10 மணிக்கு சைன் பண்ணணும், 11:30 மணிக்கு என்னது காஃபி பிரேக்கு, 12:30 மணிக்கு லஞ்சு பிரேக்கு, 2 to 3 ஸ்லீப்பிங் பிரேக்கு, 4 மணிக்கு என்னது டீ பிரேக், அடுத்த டீ பிரேக்கு, அப்புறம் 5:30 மணிக்கு என்னது சைன் அவுட். போயிட்டே இருக்கலாம். ஃபைல் மூவ் ஆச்சுன்னா மூவ் இருக்காது. இத மாதிரி அநேக மக்கள் ஊழியத்தில் இருக்காங்க, சபைகளில் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க இடத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது இல்லை. அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம், வீட்டில் முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் முன்னேற்றம், எல்லாத்தையும் இருக்கும். ஆனால் ஊழியத்தில் என்ன இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குதில்லை, ஒரு விதமான இன்ட்ரெஸ்டும் இருப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் தான் ஸ்கில்டு கிராஃப்ட்மேனாக இருப்பாங்க. ஆமென். அப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்து எதுக்குங்க? டயர் கிளீன் பண்ணுறதுக்கா, இல்லை டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கா? இல்லை. தேவன் நம்ம இந்த இடத்துல வச்சிருக்காருன்னா எதுக்கு வச்சிருக்காரு? ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவருக்காக நம்ம பயன்படாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வீண். நீங்க தேவனுக்காக எதை செய்கிறீர்களோ அதுதான் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. வேற எதுவும் நிலைத்து நிற்காது. நம்முடைய தலைவர்களை பாருங்க, நம்முடைய முன் நாட்களில் உள்ள தலைவர்கள், இந்தியாவில் உள்ள தலைவர்களை பாருங்க, முன்னாட்கள் உள்ள ஊழியக்காரங்களை பாருங்க, எத்தனை பேருடைய பேர் இன்னும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எப்படி இருந்தாங்களா? they were skilled craftsmen because they were filled with the spirit of wisdom. amen. so அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாம் யாத்ராகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எக்ஸோடஸ் சாப்டர் 31 verse 5, மற்றும் சகலவித வேலைகளையும்
யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் ஆ புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் தேவ ஆவியினால் நிரப்பும் பொழுது அந்த மனுஷனுக்கு என்ன நடக்குது? சகலவிதமான வேலைகளையும் அவன் யூகித்து செய்கிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. யாரும் கூட இருந்து சொல்ல தேவையில்லை. சொன்னா அவங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும். நான் ஏன் செய்கிறத செய்கிறேன், இவர் என்ன இடையில நின்றுட்டு என்ன இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு, ஏன் இவங்க சரியாக செய்ய மாட்டாங்க? இவங்களுக்கு யூகித்து செய்கிறதான அந்த ஞானம் இல்லை. யாராவது சொன்னால் கூட செய்ய மாட்டேன்னு இவர் சொல்லி நான் செய்யணுமா, அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, சகல விதமான வேலைகள், ஒரு வேலை ரெண்டு வேலை இல்லை, எங்கே போனாலும் ஆல்ரவுண்டர். ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு யாரும் புதிதாக சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. nobody is necessary to initiate them. அவங்கள இப்படி செய்யுங்க, இதுதான் செய்யணும், இப்படி அவங்களே புதுசு புதுசாக கொண்டு வந்து நிற்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்றது, சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு நமக்கு என்ன வேண்டும்? ஞானம், புத்தி, அறிவு. we need knowledge, understanding and wisdom. amen. wisdom வேண்டும், knowledge வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எப்படினாலும் போட்டுக்கோங்க. ஆமீன். தேவ ஞானம், அது சொல்றது ஞானம் முதலாவது. ரெண்டாவது புத்தி. இதில் இங்கிலீஷில் என்ன சரியா அந்த வசனம் சரியா போடல நான், ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வேர்ஸு. அந்த 4 வேர்ஸ் நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். 31. The Lord has filled Bezalel with the Spirit of God, giving him great wisdom, ability and he was able to, expertise in all kinds of crafts. He was a very expert in all kind of crafts. இது நான் the New Living Translationல வாசிக்கிறேன். The Lord has filled Bezalel with the Spirit of God, giving him great wisdom, ability and expertise. 3 காரியங்களை வாசிக்கிறோம். முதல்ல இருந்து wisdom, ability and expertise. எதை செய்தாலும் திறமையாக செய்வாங்க. எதை செய்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பது எத்தனாவது நூற்றாண்டு? சத்தமாக சொல்லுங்க, மைக் இருக்குது இல்லை? எத்தனாவது நூற்றாண்டு? நம்ம 22வது நூற்றாண்டில் இருக்கிறோம். சிலர் இன்னும் எதில் இருக்காங்க? 19வது நூற்றாண்டில் இருக்காங்க, அமெரிக்காவில். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க 21க்கு வந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானம், we need to have the wisdom and the ability and the expertise to execute the ministry in the kingdom of God. Hallelujah. How many of you believe it? Expertise na என்ன தெரியுமா? They will do it quickly and promptly. ஒரு ஆளியா சொல்லுங்க. கம்பெனியில் வச்சிருப்பாங்களா? முடிச்சு கொடுக்காட்டா வச்சிருப்பாங்களா? ஆண்டவர் கிருபையா வச்சிருக்காரு. ஒரு ஆளியா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய தேவ ஞானம் நமக்கு வேண்டும். We need to have the wisdom and the ability and the expertise in everything whatever we do in our life. We have expertised in many things, in the worldly things. உலகத்தில் நீங்க என்ன சொல்லுங்க கேளுங்க, சொல்லுங்க செய்திருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சரி நான் அவுட் ஆஃப் டாபிக் போக விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பெசலேல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா? இவனை பற்றி பார்க்கும்பொழுது 8 விதமான ஸ்கில்டு கிராஃப்ட் மேனா இருந்தான். 8 விதமான காரியங்களில் இவன் திறம்பட செய்கிறவனான ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனாக இந்த பெசலேல் இருந்ததாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. 35வது வசனம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினால் அவனை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல 8 விதமான அவன் காரியங்களை அவன் செய்கிறதுனால தேவன் அங்கே அவனை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிகளை சொல்லுங்க. எல்லாரும் நினைப்பாங்க,
ஏங்க மோசே தானே தலைவர், எதுக்குங்க பெஸ்லேயலை கொண்டு வச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்லேயல்ல ஒரு சிறப்பு அம்சம் இருந்தது. அந்த பெஸ்லேயல் இடத்துல 8 விதமான திறமைகள் இருந்தன என்பதை வேதம் சொல்கிறது. 31 முதல் 33 வசனங்கள் வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 8 விதமான திறமைகள் ஒரு மனுஷனிடத்தில் இருக்கும் பொழுது அவன் தேவனால் பயன்படுத்தப்படுகிறான். விசுவாசிக்கிறவர்களையா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, இந்த 8 பார்த்துட்டு ஒண்ணு கூட என்கிட்ட இருக்குது அந்த சொன்னா ஆண்டவர் கொடுத்தாரு. ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. இந்த 1 தாலந்து உள்ளவன் என்ன செய்தான்? எனக்கு 1 தானே கொடுத்தாரு, நான் அதை வச்சுட்டு என்ன பண்ண போறது? இவரு என்னது கஞ்சத்தனம் முடித்தவர், என்னது விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டான். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். விசுவாசிங்க சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வேணும் ஆண்டவர் என்று சொல்லணும். நீங்க அப்பதான் தேவனால் பயன்படுத்த முடியும். படித்திருக்கிறோம், வேலை, நமக்கு நல்ல நேரம் இருக்கிறது, நமக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அதை நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பார்க்கிறோமா? ஆமென். அமெரிக்காவுக்கு வரங்கிற மோஸ்ட்லி பெரும்பாலான சகோதரிகள் இந்த இடத்துல வருகிறவங்க படிக்காம வர்றதில்லை. நல்லா படித்தவங்க தான் வந்திருக்கிறாங்க. கோல்டு மெடலிஸ்டுலாம் வந்திருக்காங்க இந்த இடத்துல. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அதை எதற்காக பயன்படுத்தணும்? ஆண்டவருக்காக. இதில் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாஸ்டர்ஸ்லாம் படிச்சிருக்காங்க. MBA, MS, MTech, ME என்னெல்லாம் முடிச்சிருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்காரு. உலக பிரகாரமான ஞானம், படிப்பதற்கு தேவை திறமையை கொடுத்திருக்காரு. ஆனால் அதை அவை தேவனுக்கு பயன்படுத்த வேண்டுமானால், தேவனை எனக்கு அந்த தேவ ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊழியத்தில் எப்படி நமக்கு அவசியமா இருக்கிறது, அது எப்படி நமக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை குறித்து நம்ம தியானித்து வந்தோம். எப்படியாக பெஸ்லேயேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை விசேஷித்த ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பி அவனை கொண்டு தம்முடைய ஊழியத்தை அருமையாக வெற்றியாக செய்து முடித்தாரோ, உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சூழ்நிலையில் ஞானத்தின் ஆவியினாலே அவர் உங்களை நிரப்புவார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். தேவனே, உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் ஒவ்வொரு பேரையும் நிரப்பும். அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு வாழவும், உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தவும் கர்த்தாவே உதவி செய்திருளும். தடைகளை மாற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்திருளும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் அநேக காரியங்களை செய்துவிட உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நிரப்பும், ஆசீர்வதியும், பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.